வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to create multiple subplots in the Matplotlib in Python. எப்படி வந்து நம்ம மல்டிபிள் சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, subplots method. So to determine the number of rows and columns of the subplot grid. So இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, some data வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் x y z. So இங்க வந்து நம்ம ரெண்டு subplots வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் axis 0 plot x, y, axis 1 plot x, z. So x, y1 x, z1 பார்க்க போறோம். So இது என்னன்னா அடுத்தடுத்து வரும். So பார்க்கலாம் நம்ம. ரன்ல போயிட்டு ரன் பண்ணி விடுங்க. சோ நம்மளுக்கு பிளாட் ஷோ ஆயிட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாட், அடுத்து அதுக்கு கீழே ரெண்டாவது பிளாட் வந்துரும். ஓகேவா? இது வந்து 1D பிளாட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 2D அரே ஆஃப் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 rows 2 columns வரும். ஓகேவா? சோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் வந்து Matplotlib கொடுத்திருக்கோம், இம்போர்ட் numpy கொடுத்திருக்கோம். சோ டேட்டா ஃபார் பிளாட்டிங் x, y கொடுத்திருக்கோம். இதுல வந்து கிரியேட்டிங் 6 சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ வந்து இது வந்து 2D or 3D. இப்ப 2D அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 rows 2 columns வரும். சோ இதுல வந்து நம்ம 6 சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இதை ரன் பண்ணி விடுங்க. சோ இப்ப நம்மளுக்கு வந்து 3 rows 2 columns வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to add title to subplots in Matplotlib. சோ நம்ம subplots கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த subplot ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் எதுல இருக்கும் அப்படின்னா pyplot மாடியூல்ல இருக்கும். pyplot module of the Matplotlib library. It is used to create the figure and set of the subplots. சோ அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம டைட்டில் எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டைட்டில் ஆஃப் த பிளாட், அதாவது டைட்டில்ங்கிற ஒரு மெத்தட வந்து Matplotlibல இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாட்டுக்கும் ஒரு டைட்டில் கொடுப்போம். So the title method is Matplotlib module is used to specify the title of the visualization defector and display the title using the various attributes. So இதுல நம்ம யூஸ் பண்றது set title method. So நம்ம set title அப்படிங்கறதுல வந்து linear, double, square, cube அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் 2,2 subplots. ஓகேவா? சோ அரேல வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்ப வந்து இதை ரன் பண்ணி விடுங்க. ஓகேவா? நம்ம வந்து 4 சப்ளாட்ஸ்க்கும் நம்ம வந்து டைட்டில் வந்து கொடுத்துட்டோம். சோ நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to set a single main title for all the subplots in the Matplotlib. இப்போ வந்து நம்ம சப்ளாட்ஸ்க்கு வந்து டைட்டில் கிரியேட் பண்ணோம். இப்ப இந்த 4 சப்ளாட்ஸ்க்கும் மெயினா என்ன வந்து நம்ம டைட்டில் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சப்ளாட்ல வந்து நிறைய பாராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதுல வந்து T அப்படிங்கிறது வந்து டைட்டில் டெக்ஸ்ட், X அப்படிங்கிறது லொகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் இன் த ஃபிகர் கோஆர்டினேட்டர், அதாவது X லொகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் இன் த ஃபிகர் கோஆர்டினேட்டர், அண்ட் Y வந்து Y லொகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் இன் த ஃபிகர் கோஆர்டினேட்டர். ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் வந்து HA, அதே மாதிரி வெர்டிகல் அலைன்மெண்ட் வந்து VA. ஃபாண்ட் சைஸ் வந்து size, the parameter of the font size of the text. Font weight வந்து weight, this parameter of the font weight of the text. ஓகேவா? சோ நம்ம இப்ப பண்ண போறது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, random.radian மெத்தட். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு
சப்ளாட்ஸ் வந்து 2 into 2 அப்படிங்கிற சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து நம்ம ரேண்டம் ரேடியன்ட் சோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So to plot our graph and then setting a single title for all subplots using the random dot radiant. ஓகேவா? சோ நம்ம வந்து பிளாட் சப்ளாட்ஸ் வந்து 2,2 கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கிராஃப்ல வந்து 0,0 0,1 1,0 1,1 கொடுத்திருக்கோம். சோ இதுல வந்து யூஸ் பண்றது ரேண்டம் ரேடியன்ட். சோ ஃபிகர் சப்டைட்டில்ல வந்து செட் ஏ சிங்கிள் மெயின் டைட்டில் மட்டும் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 30 கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இத வந்து ரன் பண்ணி விடுவோம். ஓகேவா? சோ சிங்கிள் மெயின் டைட்டில் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். சோ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா வரும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது இந்த மெயின் டைட்டில் வந்து ரெண்டு மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ரேண்டம் டாட் ரேடியன் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கர். So we are creating the data to plot our graph and using a marker. So இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம x1 y1 y2 கொடுத்திருக்கோம். லேபிள் வந்து student 1 student 2 கொடுத்திருக்கோம். சப்ளாட் வந்து student marks in different subject அப்படின்னு கொடுத்துட்டு font size 30 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து creating the subplots x1 y1 கலர் வந்து G கொடுத்திருக்கோம். லெஜெண்ட்ல வந்து L1, L2 அதே மாதிரி லேபிள்ஸ் LOC வந்து அப்பர் ரைட்ல வர சொல்லியிருக்கோம். சப்ளாட் adjust right equal to 0.9 கொடுத்திருக்கோம். சோ இப்ப வந்து இத ரன் பண்ணி விடுங்க. சோ நம்மளுக்கு வந்து இது லெஜெண்ட், இது வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த வேல்யூ வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது how to turn off the access for subplots in Matplotlib. எப்படி வந்து டர்ன் ஆஃப் பண்றது ஆக்சஸ் அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா matplotlib.access.access.access மெத்தட். சோ உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் access.set access of மெத்தட். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ட்ரைப்ளாட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்மளுக்கு வர்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்திருக்கோம். எக்ஸ்க்கு வந்து அரையில வேல்யூ கொடுத்திருக்கோம், ஒய்லயும் அரையில வேல்யூ கொடுத்திருக்கோம். இப்ப வந்து ரன் பண்ணுங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆக்சஸ வந்து ஆஃப் பண்ணிட்டோம்.